உண்மையிலே சொல்றேன், இந்த காணொளிய பார்த்துட்டும் எவனுக்கு சூடு சொரண வரல, இதை யாரும் பகிரல, அதை விட கேவலம் உலகத்துல எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட 1800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்திலிருந்து கனிம வளங்களை எடுத்துக்கிறதுக்கு இன்றைய தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு கன்னியாகுமரியில. இயற்கை எழில் கொஞ்சம் கன்னியாகுமரின்னு வாய் வசனம் பேசுறோம், எல்லா இடத்துலயும் ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் போடுறோம். அந்த கன்னியாகுமரி மலையை ஏற்கனவே வெட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நான் பல பதிவுகள் போட்டிருந்தேன். அப்போ எல்லாம் நம்ம எதிர்த்தோம், முந்தைய அரசாங்கம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது, இயற்கையை சுரண்டி சாப்பிடுறாங்க. இப்ப புதுசா வந்தவங்க என்ன பண்றாங்க, புதுசா சிறு பிள்ளைத்தனமா அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. எங்க போனாங்க அந்த மக்கள்? ஒருத்தர் வாய திறக்கல. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கும் அரசியல் நடந்துட்டு இருக்காங்க. முந்தைய ஆட்சியில மணலை திருடுறான், ஆத்து திருடுறான், மலையை திருடுறான், இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டி சாப்பிடுறான், அவனை ஒழிச்சுட்டு தான் புது ஆட்சி வரணும்னு சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்ன பண்றாங்க இப்போ? இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்கனால எதையும் கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல இதெல்லாம் உங்களுக்கு அரசியலா தெரியலையா? இல்ல இயற்கையை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனை இருக்கு. சில நேரம் நினைப்பேன், அந்த கன்னியாகுமரியை கேரளா கரண்டே கொடுத்துருக்கலாம், சண்டை போட்டு போராடி பெற்றோம். ஆளுக்கு வர்றவன் போறானா அறுத்து திங்கிறதுக்கா? ஏன்டா எதுல வேணா மானகடத்தனமா இருக்கலாம்டா, இயற்கையில கூடவா? ஒரு நாள் ஒரு நொடி இயற்கை ஒழுங்கா இல்லன்னா அத்தனை பேரை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்தா மாறிடும், அது வந்தா மாறிடும், எல்லாம் வாய்க்கிழியே பேசணும். இப்ப ஒரு பிரச்சனைன்னா அதை மட்டும் வாயை திறந்து யாரும் கேட்க மாட்டீங்க. மன நோய், தமிழ்நாட்டுக்கே நோய், ஒரு பெரிய மிகப்பெரிய கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு. நானும் அரசியல் பேசுறேன், கடந்த என்னவோ பண்றவங்க போய் தயவு செஞ்சு படிங்க, அதனுடைய விளைவுகள் என்னன்னு. அதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்காவது தெரியுமா? இதை பத்தியான பொது அறிவு யாருக்காவது இருக்கான்னு தெரியல. உண்மையிலே சொல்றேன், இந்த காணொலியை பார்த்துட்டும் எவனுக்கு சூடு சொரண வரல, இதை யாரும் பகிரல, யாரும் அதை கண்டுக்காம காமெண்ட்ஸ்ல வந்து நின்னுட்டு என் தலைவர் அதுன்னு நீங்க முட்டு கொடுத்தீங்கன்னா அதை விட கேவலம் உலகத்துல எதுவுமே இல்ல. இயற்கைங்கிறது என் ஊருக்கு என் தெருவுக்கு சொந்தமானது இல்ல, இந்த உலகத்துக்கே சொந்தமானது. இது எல்லாரும் பகிரணும். இதை உடனடியா இந்த திட்டத்தை நிறுத்தியே ஆகணும். ஏதோ இயற்கைங்கிறது நீங்களும் நானும் சேர்ந்து வாழ வச்சுக்கிட்டு இல்ல, அதுதான் நம்மள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. தமிழை காப்போம், நம் நாட்டை காப்போம், இயற்கை வளங்களை காப்போம்.